ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எங்கள் வீட்டு மீட்டரில் அதிகமாக ரீடிங் ஓடுது, முன்ன காட்டிலும் இப்போ அதிகமாக ஓடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில காரணங்களை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எர்த்து பிளேட்டில் நியூட்ரலில் டைரெக்டாக காண்டாக்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது. ஸோ அதே போல் அந்த எர்த்து பிளேட்டில் எர்த்து மட்டும்தான் இருக்கணும், நியூட்ரலை கொண்டு வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எர்த்து பிளேட்டில் நியூட்ரலும் அடிச்சிருக்கிறாங்க, அதே சமயத்தில் கிரவுண்ட் எர்த்தும் போட்டு அந்த காப்பர் கம்பியை கொண்டு போய் நியூட்ரலோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வர ஸ்டாட்டிக் மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலோட எது கனெக்ட் ஆகிருந்தாலும் அந்த மீட்ரு வந்து ஓட தான் செய்யுது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, இந்த வீட்டில் வந்து எர்த் அடித்து கொண்டு வந்து நியூட்ரலில் டைரெக்டாக அடித்து வச்சுருக்கிறாங்க. நியூட்ரலும் அதாவது இபியோட நியூட்ரலும் எர்த்தும் வந்து காமன் பண்ணி விட்ருக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ வந்து செப்பரேட்டாக இருக்கணும், எர்த்தும் நியூட்ரலும் தனித்தனியாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா 2 சர்வீஸ் பக்கம் பக்கமாக இருந்தது அப்படின்னா அதோட நியூட்ரலும் இதோட நியூட்ரலும் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணக்கூடாது. லிங்க் பண்ணினாலும் அந்த 2 மீட்டருமே சேம், அதாவது எந்த மீட்டரில் ரீடிங் ஓடினாலும் இந்த மீட்டருக்கு வருது, இந்த மீட்டரிங்கில் ரீடிங் ஓடினாலும் அந்த மீட்டருக்கு போடும், சேம் ஒரே மாதிரி ஓடுது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி